இவ்வளோ ரோசக்காரர் 3 மாதம் சேர்த்து போட்டிங்கல்ல, 28 மாதமாக நீங்கள் கொடுக்கலல்ல. ஆட்சிக்கு வந்தது 2021. எப்போ போட்டிங்க? அதுக்கு அடுத்த 23 செப்டம்பரில் தானே போட்டிங்க. இப்போ 28 மாதம் பெண்டிங். 28,000 எடுத்து வை. சரி, எலெக்ஷன் வரைக்கும் 3 மாதம். ஏன் அப்புறம் 2 மாதம் கோடைக்கால சிறப்பு போனஸ் என்ன அதுன்னா 2000? இதுக்கு முன்னாடி இந்த 2 வருஷத்தில் கோடைக்கால சிறப்பு போனஸே வரலையா? அதையும் சேர்த்து போடுங்க. அது என்ன திமுக கூட்டணியா டெல்லி கூட்டணியாங்கிறீங்க? நீங்கள் டெல்லிக்காரன் கூட கூட்டணி வைக்கலையா? ராகுல் காந்தி யாரு? டெல்லிக்காரன் இல்லையா? இந்திக்காரன் இல்லையா? ராகுல் காந்தி கும்படி புண்டியில் இருக்காரா? ஏன் அது என்ன பாதி பேருக்கு அது என்ன சமூக நீதினா பாதியா? பாதி பேருக்கு சமூக நீதி, பாதி பேருக்கு சமூக அநீதியா? எல்லா பெண்களுக்கும் கொடுங்க. ஏன் கொடுக்கல? நாங்கள் இப்போ ஏப்ரல் எலெக்ஷன் நடக்குது, சப்போஸ்னா மே மாதமோ ஜூன் மாதமோ ஆட்சி பிடிக்கா, ஆட்சிக்கு நாங்கள் வந்து அடுத்த மாதத்துலேருந்து இந்த தேதியிலேருந்து கொடுப்போம் சொல்ல முடியுமா முதல்வரால்? இப்போ இந்த திமுக காரங்க எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி பாருங்க. இவங்க கொள்ளையடிச்ச காசுலேருந்து கூட மக்களுக்கு கொடுக்க மனசு வராது. அதையுமே நம்ம வரி காசுலேருந்து எடுத்து தான் அள்ளி போடணுன்றதான் இவங்க ஸ்ட்ராட்டஜி. அண்ணா அறிவாலயம் வாசலில் வந்து ஆயிரக்கணக்கான மகளிர் கூடி நன்றி ஆயிரக்கணக்கான பேர்லாம் எங்களை மிஞ்சி போனால் 100 பேர் 200 பேர் இருப்பாங்க. அவ்வளோவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட கழக கண்மணிகள். அதில் அந்த ஒரு அக்கா சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி ஒரு அக்கா நின்றுட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிற மாதிரி கெட்ட வார்த்தையில் ஒரு அக்கா பேசுனேன். அந்த கதை முன்னாடி நின்று கோஷம் போட்டுட்ருக்கு. இப்போ இவங்கெல்லாம் வந்து இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, திமுகவுக்கு யார் பணம் கொடுக்குறாங்க? இந்த 1000 ரூபா கொடுக்குறதுலாம் யாருக்கு? ஃபுல்லாக இங்கே கட்சிக்காரங்களுக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு ப்ரூஃப் வந்துருச்சா? 1000 ரூபா கொடுக்குற நீ ஓட்டு போடுனா போட்டுருவாங்களா? நிச்சயமாக நீங்கள் 5000 இல்லை 10,000 கொடுத்தாலும் இந்த முறை பெண்களோட ஓட்டு திமுகவுக்கு கிடையவே கிடையாது. அப்போ கூட்டணி கட்சிக்காரங்களே காரி துப்புற மாதிரி ஒரு ஆட்சியை நீங்கள் நடத்திக்கிட்டு நீங்கள் எப்படி ஜெயிப்பேன்னு இவங்க சொல்கிறாங்க அப்படின்றது வந்து நமக்கு ஒன்றும் புரியல. திமுகக்குள்ளேயே கடுமையான குழப்பத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. மருமகனா, மகனா, தங்கச்சியா, இல்லை அப்பாவா அப்படின்னு இவங்க குடும்பத்துக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய ஒரு குழப்பமும் போராட்டமும் நடந்துட்டு இருக்கு திமுகக்குள்ள. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிர் அணி சமூக ஊடக அமைப்பாளரான சுமதி மேகவரன மேம் தான். மேம் வணக்கம் மேம். வணக்கங்க மேம். 5000 ரூபா கொடுத்துருக்காங்க மேம். அதாவது நீங்கள் வந்து வெறும் சூழ்ச்சி பண்ணுறீங்களாமா மேம்? அடுத்த 3 மாதத்துக்கு மகளிர் அணிக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக இன்னைக்கு காலையிலேயே அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடுறாரு மேம். இவ்வளோ பட்ட திமுகனாலே வாயை திறந்தா பொய், வெறுப்பு அரசியல், பிரிவினைவாதம், இதை தாண்டி இவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் தோக்க போகிறீங்கன்னு பயம் வந்துருச்சு. பயத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தடுக்க போகிறாங்கன்னு. யார் தடுத்தா? சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து உங்களால் லெட்டர் வந்ததா? எப்படி பொய்யே பேசுகிறாரு பாருங்க. அபாண்டமாக முதல்வர். யார் சொன்னா? யார் கேஸ் போடுறாங்க? ப்ரூஃப் கொடுக்கணும்ல. பொது வெளியில் நீங்கள் இப்படி போகிற போக்கில் எதனாவது பேசிட்டு போகிறாரு. சரி, இவ்வளோ ரோசக்காரர் 3 மாதம் சேர்த்து போட்டிங்கல்ல, 28 மாதமாக நீங்கள் கொடுக்கலல்ல. ஆட்சிக்கு வந்தது 2021. எப்போ போட்டிங்க? அதுக்கு அடுத்த 23 செப்டம்பரில் தானே போட்டிங்க. இப்போ 28 மாதம் பெண்டிங். 28,000 எடுத்து வைங்க. 28,000 எங்கே? அதை போடணும். அதை விட்டு ரோசக்காரன் அடுத்து. சரி, எலெக்ஷன் வரைக்கும் 3 மாதம். ஏன் அப்புறம் 2 மாதம் கோடைக்கால சிறப்பு போனஸ் என்ன அதுன்னா 2000? இதுக்கு முன்னாடி இந்த 2 வருஷத்தில் கோடைக்கால சிறப்பு போனஸே வரலையா? அதையும் சேர்த்து போடுங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், மகளிருக்கு நிறைய கொடுங்க, ஒழுங்கான முறையில் கொடுக்கணும். அதுக்கும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கையை காமிச்சு இந்த மிரட்டுறது, மக்களை பயமுறுத்தி அரசியல் பண்ணுறதுங்கிறத திமுக முதல்ல விடணும். திமுக என்றைக்குமே நான் என்ன நல்லது செய்வேங்கிறத விட்டுட்டு ஐயோ பாஜக வந்துருச்சுன்னா அவ்வளோதான், பாஜகனா இப்படி தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன மாதிரி ஒரு கேவலமான ஆட்சியல். நீங்களும் இண்டி கூட்டணியில் தானே இருக்கீங்க. அது என்ன திமுக கூட்டணியா டெல்லி கூட்டணியாங்கிறீங்க? நீங்கள் டெல்லிக்காரன் கூட கூட்டணி வைக்கலையா? ராகுல் காந்தி யார்? டெல்லிக்காரன் இல்லையா? இந்திக்காரன் இல்லையா? ராகுல் காந்தி கும்படி புண்டியில் இருக்காரா? எப்படி ஒரு ஏமாற்று அரசியல் நீங்கள் வச்சு மக்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அது என்ன டெல்லி ஆட்சியான்னு கேட்குறீங்க? டெல்லி கூட்டணி ஆட்சியா, இங்கே தமிழ்நாடு கூட்டணி ஆட்சியாகும். நீங்கள் இண்டி கூட்டணியில் உட்காந்துருக்கீங்க தானே. அப்போ உங்கள் கூட்டணியில் இருக்கிறதெல்லாம் யார்? உங்களை தாண்டிக்கிட்டு மேலே போனால் கம்யூனிஸ்ட்டு, அந்த பக்கம் அந்த என்னமோ சொல்லுவாங்க பாரு, பல இதையும் சேர்த்து போட்டு இந்த பிராந்தி கடையில் வாந்தி எடுத்த மாதிரி எவனா எல்லாம் எந்த கொள்கையும் ஒத்து வராது. இங்கே காங்கிரஸை திட்டுற அதே கம்யூனிஸ்ட்டு அங்கே வந்து என்ன பண்ணுவீங்க? வேறு இடத்துல கை கோத்துக்கிறீங்க. அங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் எங்கள் கூட பிரச்சனைங்க, எங்கூட முடியாது அங்கிட்டு. மம்தா பானர்ஜி அங்கே ஒரு பிரச்சனை, இங்கே கோத்துக்கிறது. இங்கே வந்து இங்கே காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் ஒன்றா கை கோத்துட்டு உட்காந்துருக்கீங்க. கேரளாவில் போனால் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் மண்டையை பிச்சுட்டு அடிச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒட்டு மொத்தமாக எது ஒன்றுக்கு ஒன்று ஒத்து வராத எல்லாத்தையும் ஒன்றா பிடிச்சி இழுத்து வச்சு ஒரு இண்டி கூட்டணின்னு ஒன்றை உருவாக்கிக்கிட்டு, அப்போ அதில் எல்லாம் முக்கால்வாசி எல்லாம் மேலே இருக்கிறவங்க எல்லாம் டெல்லிக்காரங்க. ராகுல் காந்தி யார்? இப்போ டெல்லி கூட்டணி இல்லையா? அப்போ இதுலேருந்தே தெரியுது முதல்வர் எந்த அளவுக்கு காங்கிரஸை இழிவுபடுத்துறாரு அப்படின்னு. அதனால தான் காங்கிரஸ்காரங்க எல்லாரும் பொங்குறாங்க, இங்கே எங்களை கேவலமாக நடத்துகிறாங்க, எங்களை மதிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பயம் வந்துருச்சு. தேர்தலில் தோக்க போகிறீங்கன்னு பயம் வந்துருச்சு. பயத்தில் என்ன பண்ணுறீங்க?
என்ன செஞ்சால் ஜெயிக்கலாம், எதையாவது பண்ணுவோம் அப்படின்னு இந்த மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கு திமுக அரசு. பட் இருந்தாலும் இந்த 5000 ரூபாய் என்னென்ன விதமான விஷயங்களுக்கு உதவப்படும் அப்படின்ற மாதிரி கூட ஸ்டாலின் அவர்கள் அந்த வீடியோவிலே சொல்றாரு. இப்போ நீ குழந்தைகளுக்கு 500 ரூபா கொடுத்தீங்கனாலும் எல்லாருக்கும் செலவுக்கு இருக்குப்பா, 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கனாலும் எல்லாருக்கும் இருக்குப்பா. இங்கே நாங்கள் கேட்குற கேள்வி, இங்கே ஒரு தமிழக அரசுனா ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு நீங்கள் இது பண்ணணும். நீங்கள் என்ன சொன்னீங்க, மகளிர்களுக்கு கொடுங்க தாராளமாக, அனைத்து மகளிருக்குன்னு சொன்னீங்கல்ல. கிட்டத்தட்ட 2 கோடி கார்டுகள் இருக்கு, நீங்கள் கொடுத்தது பாதி தான். ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னீங்க, அனைத்து மகளிருக்கும். நீங்கள் அப்புறம் என்ன பண்ணீங்க, தகுதியுள்ள மகளிர்ட்டீங்க. இப்போ எங்கள் குடும்ப தலைவிகள்லாம் தகுதியுள்ள குடும்ப தலைவியா இல்லை தகுதி இல்லாத குடும்ப தலைவியான்னு யார் முடிவு பண்ணுறது? கவர்மெண்ட் முடிவு பண்ணுது. நீங்கள் இவங்களுக்கு கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஃபார்ம்லாம் வாங்கி ஒரு 17 லட்சம் பேரை 20 லட்சம் பேரை ஆட் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். அப்போ மீதி 1 கோடி பேருக்கு கொடுக்கல. அப்போ அந்த 1 கோடி குடும்ப தலைவிகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கா இல்லையா? நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன, எல்லாருக்கும் கொடுப்பேன் தானே சொன்னீங்க. ஏன் அதென்ன பாதி பேருக்கு, அதென்ன சமூக நீதினா பாதியா? பாதி பேருக்கு சமூக நீதி, பாதி பேருக்கு சமூக அநீதியா? எல்லா பெண்களுக்கும் கொடுங்க, ஏன் கொடுக்கல? அதை தான் நாங்கள் கேட்குறோம். இதுதான் உங்கள் சமூக நீதி. வாயை திறந்தா போய் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, மக்களோட ஆசையை தூண்டுறீங்க. ஏடிஎம்கேல தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க, அவங்க போன மாதமே வெளியிட்டாங்க. பெண்களுக்கு மாதம் 2000 கொடுப்போம் அப்படின்னாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இங்கே பாருங்கள் நாங்கள் 1000 ரூபா கொடுக்கணும், உங்கள் 2000 ரூபா கொடுக்குறாங்க என்னங்க அப்படின்னீங்க. இப்போ நீங்கள் ஏடிஎம்கேவை பார்த்து காப்பி அடித்து நானும் 2000 ரூபா கொடுப்பேன் அப்படிங்கிறீங்க. எப்படி? அதை எப்போலேருந்து கொடுப்பீங்க? ஏற்கனவே போன தடவை என்ன சொன்னீங்க, 1000 ரூபா கொடுப்பேன், நீங்கள் 2.5 வருஷம் கழிச்சு கொடுத்தீங்க. இப்போ டேட்டு கொடுங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்த அடுத்த மாதத்திலே கொடுப்போம், இல்லையா 1 வருஷம் தள்ளி போச்சுன்னா அந்த அரியர்ஸோடு சேர்த்து கொடுப்போம். சொல்லுங்கள், அதை சொல்ல தைரியம் இருக்கா உங்களுக்கு? எல்லாத்தையுமே மொட்டை கடுதாசி மாதிரியே எழுதுறீங்களே, இந்த ரோட்டில் போஸ்ட் ஓட்டுறீங்களே, முட்டை கூமுட்டை அப்படிலாம் போட்டு போஸ்ட் ஓட்டுறீங்களே, பேரை போட தைரியம் இல்லாமல். நீங்கள் தான் ஆளுங்கட்சியில் இருக்கீங்க, பேர் போட தைரியம் இல்லாமல் துப்பு கட்டு போய் மொட்டை கடுதாசி அடிக்கிற மாதிரி மொட்டை போஸ்ட் அடிச்சு ஓட்டுறீங்க. அது மாதிரி மொட்டை வாக்குறுதியாக கொடுக்குறது. பழைய ஓய்வு திட்டத்துக்கு பதிலாக நீங்களே ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சு அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், எந்த தேதியிலேருந்து வரப்போகுது, அதுக்கு என்ன ஃபினான்ஷியல் சோர்ஸு ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? கிடையாது. கொடுப்போம் எப்போ? கொடுப்போம். மத்திய அரசு வஞ்சிக்குது. என்ன வஞ்சிக்குது? ப்ரூஃப். ஆமாம் வஞ்சிக்கிறாங்க. இதை முடக்க பார்க்குறாங்க. யார் முடக்க பார்க்குறாங்க? என்ன ப்ரூஃப்? ஆமாம் முடக்க தான் பார்க்குறாங்க. எங்களுக்கு மெட்ரோ திருத்த கைவிட்டாங்க. நீ டிபிஆர் கரெக்டாக கொடுக்கல, இல்லை மெட்ரோ திருத்த வஞ்சிக்கிறாங்க. இப்படி எல்லாமே மொட்டை கடுதாசி எழுதுகிற மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு ஆளும் அரசுக்கு ஒரு அழகா? ஒரு முதல்வர் இந்த மாதிரிலாம் பேசலாமா? இப்போ தேதி எங்களுக்கு சொல்லுங்கள். 2000 கொடுக்குறேன் நீங்கள்ல, எப்போ? நீங்கள் திருப்பி ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல, ஜெயிக்க போகிறதில்ல. ஆனால் உங்களுக்கு இப்போ கொடுக்குறதுக்கு தைரியம் இருக்கா? நாங்கள் இப்போ ஏப்ரல் எலெக்ஷன் நடக்குது, சப்போஸ்னா மே மாதமோ ஜூன் மாதமோ ஆட்சியை பிடிக்கா, ஆட்சிக்கு நாங்கள் வந்து அடுத்த மாதத்துலேருந்து இந்த தேதியிலேருந்து கொடுப்போம் சொல்ல முடியுமா முதல்வரால்? இதுவும் வெத்து வாய்ச்ச விடாது. 2000 பாங்க ஆட்சிக்கு. இது என்னன்னா, அடுத்து நம்ம ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல. ஆல்ரெடி இங்கே கஜானாவை கம்ப்ளீட்டாக தொடச்சி வழித்து எடுத்தாச்சு. கடங்கார மாநிலமாக தமிழகத்தை ஆக்கியாச்சு. இது வரைக்கும் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு கடனை வாங்கி வச்சாச்சு. எல்லா இடங்களிலும் குளறுபடி. அப்போ என்னன்னா, அடுத்து நம்ம ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல. அடுத்த ஆட்சிக்கு வரவனுங்க மண்டையை பிச்சுட்டு சாவட்டும், நமக்கு என்ன அப்படின்னு பண்ணுற வேலை இது. அடுத்து இப்போ இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க பாருங்க, அப்போ தெரியும் இது எதுலேருந்து எடுத்து போட்ட நிதின்னு. ஏதாவது மக்கள் நலத்திட்டங்களுக்கு வர நிதியை எதையோ ஒன்று தூக்கி இதில் போட்டு இப்படி இந்த 5000 கொடுத்துருக்கீங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 1.5 கோடி பேருக்கு வந்து 5000 அப்படின்னா என்ன பட்ஜெட் அது? அப்போது நாங்கள் என்ன கேட்குறோன்னா, எதற்காக ஒரு ப்ராப்பரான ஒரு இது இல்லாமல், ஃபினான்ஷியல் சோர்ஸ் எதுவும் இல்லாமல், ரெவன்யூ சோர்ஸ் இல்லாமல், எதுக்கு நீங்கள் உங்களோட ஓட்டுக்காக, ஓட்டு அரசியலுக்காக, ஓட்டு பிச்சைக்காக எங்களோட வரிப்பணத்தை எடுத்து நீங்கள் கொடுக்குறீங்க? அது மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை வச்சு ஓட்டு கேட்குறீங்க. அப்போ யாரோட காசில் யார் ஓட்டு கேட்குறது? மக்களோட வரிப்பணத்திலேருந்து திமுக அன்னைக்கு ஓட்டு கேட்கறதுக்கு இதை ஒரு இதாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ இந்த திமுககாரங்க எவ்வளோ பெரிய தில்லாலங்கனி பாருங்க. இவங்க கொள்ளையடிச்ச காசுலேருந்து கூட மக்களுக்கு கொடுக்க மனசு வராது, அதையுமே நம்ம வரி காசுலேருந்து எடுத்து தான் அள்ளி போடணுன்றதான் எங்கள் ஸ்ட்ராட்டஜி. அப்படி பார்த்தாலுமே இப்போ 5000 ரூபா கொடுக்கறனால வந்து மக்கள் வந்து பயத்தில் வந்து 5000 ரூபா வாங்கிட்டு சரி ஓகே 5000 ரூபா கொடுத்துட்டாரு அப்படின்னு ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்களா என்ன? கட்டாயம் ஸ்டாலினுக்கு இந்த முறை மக்கள் ஓட்டு போட போகிறது இல்லை, அது ஸ்டாலினுக்கே தெரியும். நீங்கள் பாருங்கள், இந்த இப்போ லைவை பாருங்கள், அண்ணா அறிவாலயம் வாசலில் வந்து ஆயிரக்கணக்கான மகளிர் கூடி நன்றி சார். ஆயிரக்கணக்கான பேர்லாம் எங்களை மிஞ்சி போனால் 100 பேர் 200 பேர் இருப்பாங்க. அவ்வளோவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட கழக கண்மணிகள். அதில் அந்த ஒரு அக்கா சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி ஒரு அக்கா நின்றுட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிற மாதிரி கெட்ட வார்த்தையில் ஒரு அக்கா பேசுவேன், அந்த கதை முன்னாடி நின்று கோஷம் போட்டுட்ருக்கு. இப்போ இவங்கெல்லாம் வந்து இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, திமுகவுக்கு யார் பணம் கொடுக்குறாங்க? இந்த 1000 ரூபா கொடுக்குறதுலாம் யாருக்கு? ஃபுல்லாக இங்கே கட்சிக்காரங்களுக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு ப்ரூஃப் வந்துருச்சா? அங்கே வந்து நிற்கிறது ஃபுல்லாக யார்? ஃபுல்லாக கட்சிக்காரங்க. திமுக ஊபிஸ் எல்லாம் பெண்கள்லாம் வந்து நின்றுட்டு முதல்வருக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. ஒரே ஆட்டம் பாட்டம். உடனே முதல்வர் வெளியில் வந்து
எல்லாருக்கிட்டையும் பூங்கொத்தை வாங்கிக்கிறாரு, கை கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. நான் கேட்குறேன், யாரோ ஒரு 50 பெண்கள் 100 பெண்கள் ஐயா எங்களுக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது, எங்களுக்கு என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு கோரிக்கை வைக்கவோ பிரச்சனையை சொல்லவோ அண்ணா அறிவாலய வாசலில் வந்து நிற்கிறாங்கன்னா முதல்வர் வெளியே வந்து அவங்கள பார்ப்பாரா? தூய்மை பணியாளர்களை என்ன பண்ணுறீங்க நீங்கள்? தூய்மை பணியாளர்கள்லேருந்து செவிலியர்கள் போராட்டத்திலேருந்து ஆசிரியர்கள் போராட்டத்திலேருந்து இத்தனையும் பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய துறை. அப்போது அந்த பெண்கள்லாம் இப்போ அண்ணா அறிவாலய வாசலில் வந்து நின்னாங்கன்னா முதல்வர் வெளியே வந்து பேசுவாரா? கை கொடுப்பாரா? என்னன்னு சொல்லுவாரா? என்ன ட்ராமா போட்டுட்ருக்கீங்களா? இந்த ட்ராமாலாம் மக்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்களே வந்து இதுக்கு அனௌன்ஸ் பண்ணுவீங்க, உங்கள் கட்சி பொண்ணுங்களே வந்து அங்கே நிற்க வச்சு. சாமானிய பெண்களை போய் பாருங்கள். ஏங்க விலைவாசியை இப்படி ஏற்றி வச்சுட்டீங்க, நீங்கள் கொடுக்குற 1000 ரூபா வச்சு நாங்கள் என்னங்க பண்ணுறது? இதை கொடுக்குற மாதிரி கொடுத்து கொள்ள பக்கமாக பிடுங்கிறதுமாங்கல்ல. நீங்கள் 1000 ரூபா மாதம் கொடுத்துட்டு டெய்லி 500 ரூபா அவங்க டாஸ்மாக் கடையில் சாராயத்து கொடுத்துட்ருக்கான். இது இல்லாமல் வீட்டு மளிகை பில்லு ஏடிஎம்கேல பாருங்கள், விடியா ஆச்சு வீட்டு பில்லை சாட்சின்னு வீடு வீட்டுக்கு போய் பில்லு அடிச்சு கொடுத்துட்ருக்குறாங்க. போன வருஷம் இதே அதுக்கு என்ன ரேட்டு இந்த கையில் பார்த்தோன்னா பக்குன்னு இருக்குது ஜனங்களுக்கு, ஐயோயோ அப்படின்னு. இப்போது நீங்கள் எல்லாத்தையும் நிறுத்தி விட்டுட்டு ஒரு கேவலமான ஆட்சியை கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் பணத்தை விட்டுருங்கப்பா. இந்த பணம், நீங்கள் நிதி நிலைமை, வருமானம், வேலைவாய்ப்பு இதெல்லாம் விட்டுருங்க. பெண்களுக்கு வெளியில் போகிறதுக்கு பாதுகாப்பு இருக்குது. சிம்பிளான கேள்வி. ஒரு பெண்கள் என்ன நினைப்பாங்க, எங்கே இருந்தாலும் சரி பாதுகாப்பாக இருக்குன்னு நினைப்பாங்க. குழந்தைங்களை வெளியில் விளையாட விட முடியல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நாங்கள் இப்போ போன வாரம் வந்து தமிழகம் முழுக்க என்டிஏ கூட்டணி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். ஆர்ப்பாட்டத்துக்கு சாமானிய பெண்கள், நான் அரியலூருக்கு போய் சிறப்பு அழைப்பாளராக போயிருந்தேன். சாமானிய பெண்கள் அந்த வயலில் அறுவடை பண்ணுற மகளிர், அரசியல்னா என்னன்னு தெரியாது, அவங்க வந்து நின்றுட்டு அவங்க நான் பேசினப்ப சொன்னாங்க, நான் கேட்குற கேள்விக்கு அத்தனைக்கும் அவங்க தான் பதில் சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் குழந்தைகளை வெளியில் விளையாட அனுப்ப முடியுதான்னு கேட்டால் முடியலைங்கிறாங்க. நீங்கள் வயசானவங்க கூட வெளியில் தைரியமாக 6 மணிக்கு மேலே போக முடியுதானா முடியலை அப்படிங்கிறாங்க. இந்த பகுதியில் கஞ்சா விற்பனை இருக்கானா ஆமான்னு சொல்கிறாங்க. அரியலூர் போன்ற பகுதிகளில் சாராயம் 24 மணி நேரமும் கிடைக்குதுங்கிறாங்க. விலைவாசி ஏறி போச்சானா ஆமாங்கிறாங்க. அப்போது நீங்கள் என்ன மாதிரி கேவலமான ஆட்சியை கொடுத்துருக்கீங்க? பெண்கள் இவ்வளோ அதிருப்தியில் பிரச்சனையில் இருக்கிறப்போ 1000 ரூபா கொடுக்குற நீ ஓட்டு போடுனா போட்டுருவாங்களா? நிச்சயமாக நீங்கள் 5000 இல்லை 10,000 கொடுத்தாலும் இந்த முறை பெண்களோட ஓட்டு திமுகவுக்கு கிடையவே கிடையாது. அதில் பெண்கள் ரொம்ப கிளியராக இருக்காங்க. பட் இருந்தாலுமே இப்போ திமுக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எலெக்ஷன் மோடில் இறங்கிட்டாங்க. ஆனால் பிஜேபி அதிமுக இறங்கின மாதிரியே தெரியலையே மேம். எல்லாரும் இறங்கியிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து டிவி காலில் ஆன் பண்ணாவே எல்லா சீரியல்லேருந்து எல்லா இதுலையுமே ஆடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து இப்போ யூடியூப்பில் எது எடுத்தாலுமே எங்கள் சேனலில் கூட வந்து ஸ்டாலின் ஆடு தான் வருது மேம். ஆனால் அதிமுகவும் பாஜக ஒன்றுமே இல்லையே மேம். அங்கே அதிமுகவும் பாஜகவும் களத்தில் இருக்காங்க, மக்களோட இருக்காங்க, மக்கள் பிரச்சனைகளை மக்கள்கிட்ட போய் பேசுகிறாங்கப்பா. இன்றைக்கி இந்த ஒரு வயல்வெளியில் வேலை செய்கிறவங்கலேருந்து தெருமுனை கூட்டங்கள்லேருந்து போட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்டாலின் அரசாங்கம் என்னன்னா எப்போவுமே இந்த விளம்பர மாடல், ஃபோட்டோ ஷூட்டு, யூடியூப்லேயும் இன்ஸ்டாலையும் போட்டுட்டு முதல்வர் வந்து கேமரா வச்சுக்கிட்டு அதில் பேசிகிட்டு இருக்க. ஒரு மக்களை போய் சந்திக்கிறதுக்கு முதல்வர் அன்னைக்கு தயாராக இல்லை. திமுகவில் இருக்க எம்எல்ஏக்கள் அமைச்சர்களே தயாராக இல்லைன்னா போனால் துரத்தி அடிக்கிறானே, எப்படி போய் நீங்கள் மக்களை பார்ப்பீங்க? முதல்வர் வந்து போன தடவை ஜம்காலத்தை விரிச்சு வச்சுட்டு போய் கிராமத்துக்கு உட்காந்துரல. இப்போ போய் உட்கார சொல்லுங்க பார்ப்போம். ஜம்காலத்தை உரி விட்டு அடிச்சிருவானுங்க. அந்த அளவுக்கு அவங்க கடுப்பில் இருக்காங்க. எங்கே போனாலும் பிரச்சனை மக்களுக்கு. அவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி விளம்பரம் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒன் சைடு இதுனா விளம்பரம், அவனுக்கு பிடிச்சா பாப்பா பிடிக்கலன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் நேரில் களத்தில் போய் மக்களை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு தெம்பு இருக்கா? எங்கே போனாலும் விளம்பரம். இவங்களோட செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி இவங்களே ஒரு 10 பேரை செட் பண்ணி வச்சுக்கிறது, அவங்கள வந்து பேசுறது. அப்பான்னு ஒரு நடிகை வந்து பேசும், அதே மாதிரி இன்னொருத்தவங்களை ஒரு ஐயரை வச்சுருப்பாங்க, ரொம்ப நன்னா ஆட்சி பண்ணுறேன் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னா ஒரு ஐயர் வந்து நிற்பார். திடீர்னு கொடுன்னு 4 தூய்மை பணியாளர்கள் வந்து வெளியில் நிற்பாங்க. இல்லை எங்கேயாவது நீங்கள் முதல்வரை வந்து வழியில் நம்மளாம் போய் பார்த்துட முடியுமா, பேசிட முடியுமா? எல்லாமே செட் ப்ராப்பர்ட்டி, ட்ராமா. நீங்கள் இந்த மாதிரி ட்ராமாவே நடத்திக்கிட்டு இருந்தா இந்த ட்ராமா பண்ணுறீங்கன்னு மக்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி போய் கேமரா எடுத்துகிட்டு போய் மைக் எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட கேளுங்க, நீங்கள் கொடுக்குற காசு எதுக்காகுது? இங்கே வீட்டில் விலைவாசி ஏற்றி விட்டாச்சு, நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்து டாஸ்மாகில் பிடிங்கிட்டு போகிறீங்க. அப்போது இந்த டாஸ்மாகை 24 மணி நேரமும் ஓட விட்டுட்ருக்கீங்கல்ல, இந்த ஒரு காரணத்துக்கே பெண்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்போது நாங்கள் இது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட போய் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம், எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பூத் லெவலில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்குது. ஏடிஎம்கே சைட்லேயும் சரி, பிஜேபி சைட்லேயும் சரி, எல்லா வகையிலையும் உங்களுக்கு கவுண்டர் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்கல்ல, பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகையை வாங்கி கொடுத்தது யார்? என்டிஏ கூட்டணி தானே. அறிவிச்சுட்டு உட்காந்துருந்தாங்களே 2 வருஷம். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இப்போ இங்கே பாஜக தலைவர்களும் தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டே இருந்தாங்க. உரிமை தொகை கொடுக்குறேன் நீ எங்கன்னு கேட்டு இவங்க மண்டையில் அடித்து வாங்கி கொடுத்தது என்டிஏ கூட்டணி. இல்லைனா இப்போ வரைக்கும் கொடுக்காம அப்படியே வாயிலே வட சுருட்டு அப்படியே காலத்தை ஒப்பேத்திருப்பாங்க. எத்தனையோ திட்டங்கள் போட்டிங்களா கடப்பில், அதே மாதிரி போட்டிருக்கோம். இந்த மகளிர் உரிமை தொகையை வாங்கி கொடுத்ததே என்டிஏ கூட்டணி இருக்க தலைவர்கள் தான். அப்போது இந்த திமுக அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே சொன்னதை செய்யாது, வெத்து வாய்ச்ச விடாது வாயில் வட சுடுறவங்க தான். நாம் ஒரு கிடுக்குப்படியாக கேள்வி கேட்டு அவங்கள நெருக்கடிக்கு உண்டாக்கி
இந்த தமிழக மகளிருக்கு எல்லாம் இந்த பணம் இன்னைக்கு வந்திருக்குன்னா அதுக்கு பாஜக தலைவர்களுக்கும் அதிமுக தலைவர்களுக்கும் தமிழக பெண்கள் வந்து எப்பவுமே நன்றி கடன் உள்ளவங்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்கள பார்த்துட்டு தானே இருந்தாங்க நியூஸை. தொடர்ந்து இவங்க கேள்வி கேட்டாங்களா, எங்க மகளிர் உரிமை தொகை எங்க எங்க எங்கன்னு தொடர்ந்து கேள்வி கேட்டதுனால இந்த பணம் வந்துச்சு. இல்லைன்னா திமுக கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. பொய் வாக்குறுதியில அதுவும் ஒன்றா போயிருக்கும். அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ திமுக கூட்டணியில் சில சலசலப்புகள் ஏற்படுற மாதிரி இருந்தாலுமே வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு தெளிவாக ஆட்சியிலையும் பங்கல அதிகாரத்திலையும் பங்கல இது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்ற மாதிரி சொல்லிட்டாரே மேம். பட் இருந்தாலுமே மாணிக்கம் தாக்கூர் போன்றவங்கலாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. திமுக அப்படிங்கிறதே தெரியுமில்லப்பா, அவங்க வந்து ஒரு ஒட்டுண்ணி மாதிரி. அவங்க போய் எங்கே ஓட்டுறாங்களோ அவங்கள ஃபுல்லாக எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு அதை அப்படியே சோம்பி மாதிரி அந்த ரத்தத்தை ஃபுல்லாக உறிஞ்சிட்டு அவங்கள சக்கையை போட்டுருவாங்க. நீங்கள் திராவிடர் கழகத்திலேருந்து திமுகன்னு ஆரம்பிச்சது, அண்ணா அவர்கள் ஆரம்பித்த கட்சி. இன்னைக்கு அண்ணாவோ அதுக்கு அடுத்து வந்த தலைவர்களோ யாருமே கிடையாது. இப்போ கலைஞர் குடும்பம் அப்படியே அதை இது பண்ணிக்கிச்சு. காங்கிரஸ் பாருங்க எவ்வளோ பெரிய தமிழகத்தை ஆண்ட கட்சி அது. இன்னைக்கு இது காங்கிரஸ் எப்படி இருக்கு? நீங்கள் இப்போ இந்த 2G கேஸில் நடந்தப்போ கூட கிட்டத்தட்ட ஒரு 60 சீட்டு கிட்ட மாதிரி கொடுத்தாங்க. இன்றைக்கி பாருங்கள் என்ன சீட்டு கொடுக்குறீங்க, என்ன மரியாதை நடத்துறீங்க. மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சொல்கிறேன், அவர் டேம் திறந்தால் கூட உங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்னடா உங்களுக்கு அவ்வளோ ஜாதி வெறி அப்படிங்கிற அளவுக்கு அவர் இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கம்யூனிஸ்ட்டுகள் பார்த்தீங்கன்னா பொட்டியை கொடுத்துட்டு, ஏன்னா எல்லாமே பொட்டியை கொடுத்துட்டு என்ன அசிங்கப்படுத்துறீங்க, நான் மட்டும் போல பொட்டி வாங்கினேன், எல்லாரும் தானே பொட்டி வாங்கினீங்க பாருங்கன்னு சொல்லி, என்னடா எல்லாம் மேலே இருக்க பார்த்துக்கிறான்னு மேலே சொல்கிறேன், கீழே இருக்கான் பாடுறாங்கிற மாதிரி அவங்க கோத்து விட்டாங்க. அதே போல் இந்த திமுக ஆட்சியில் இந்த 5 ஆண்டு காலத்தில் எவ்வளவு போராட்டம், தொழிலாளர்கள் போராட்டம், மக்கள் போராட்டம் எடுங்க. கம்யூனிஸ்ட்னா என்ன சொல்லுவோம்? மக்கள் போராட்டமா அங்கே போய் நிற்பாங்க, தொழிலாளர்கள் போராட்டமா அங்கே போய் நிற்பாங்க, அப்படி தானே சொல்லுவோம். இந்த 4.5 வருஷத்தில் எப்படி அசிங்கப்பட்டு போனாங்க. அவங்களால மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல. அப்படி தானே வச்சுருக்கீங்க நீங்கள் கம்யூனிஸ்ட்டுகளை. பல இடங்களில் கம்யூனிஸ்ட்டுகளே வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. நீங்கள் என்ன கேவலமான ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்கன்னு உங்கள் கூட்டணியில் இருக்கவங்களே காரி துப்பிட்டு இருக்காங்க. இதோ நேற்று திருவள்ளூரில் கும்மிடிப்பூண்டியில் பெரிய பேனர்லாம் அடிச்சது பண்ணி ஒரு அரசு மருத்துவமனை திறக்கிறேன்னு திறந்தீங்க. அந்த அரசு மருத்துவமனைக்கு சரியான உபகரணங்கள் இல்லை, மருத்துவர்களே இல்லைன்னு சொல்லி மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட்டு இவங்களாம் யாருப்பா? என்டிஏ கூட்டணியில் இருக்கவங்களா? திமுக கூட்டணியில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. அப்போ கூட்டணி கட்சிக்காரங்களே காரி துப்புற மாதிரி ஒரு ஆட்சியை நீங்கள் நடத்திக்கிட்டு நீங்கள் எப்படி ஜெயிப்பேன்னு இவங்க சொல்கிறாங்க அப்படின்றது வந்து நமக்கு ஒன்றும் புரியல. திமுகக்குள்ளே கடுமையான குழப்பத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. கனிமொழி அக்கா ஏரியாக்குள்ளே மர்ம என்ட்ரி ஆகிறாரு. சபரீசன் போய் அங்கே தூத்துக்குடியில் உட்காந்துட்டு அங்கே இருக்க நிர்வாகிகளாம் கூப்பிட்டு கருத்து கணிப்பு நடத்துகிறாரு. சபரீசன் அவர் நடத்துகிற பெண் நிறுவனத்தோட இது இருக்கார் பாருங்க, அவருமே அங்கே உட்காந்துருக்காரு. அப்போது இவங்க கனிமொழி அக்காவுக்கும் சபரீசன் அவர்களுக்கும் அங்கே பிரச்சனை மூட்டுருது. இப்படி உங்கள் கட்சிக்குள்ளே திமுகக்குள்ளேயே யாருக்குள்ளே என்ன அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. அப்போது மருமகனா, மகனா, தங்கச்சியா, இல்லை அப்பாவா அப்படின்னு இவங்க குடும்பத்துக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய ஒரு குழப்பமும் போராட்டமும் நடந்துட்டு இருக்கு திமுகக்குள்ள. திமுக தாண்டி வெளியே வந்தால் காங்கிரஸ் ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க, இங்கிட்டு இவங்க ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைனா செல்வ பெருந்தகை வாய மூடிட்டு இருந்தார். இப்போ செல்வ பெருந்தகை என்ன சொல்லிட்டாரு? அறவைக்காடுங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாதுங்கிறாரு. அப்போ இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா எல்லாம் டேஷாக நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி திட்டிக்க ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு உங்கள் கூட்டணி லட்சணமாக போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 மாதம் கூட இல்லை தேர்தலுக்கு. இப்போ வரைக்கும் நீங்கள் கூட்டணியை உறுதி செய்யலை, பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறோங்க, இவங்க தான் வரலன்னு காங்கிரஸ் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இவங்களை கேட்டால் இல்லைங்க காங்கிரஸ் சைட்லங்கிறாங்க. என்னதான் நடக்குதுயா திமுக கூட்டணிக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி திமுகவில் இருக்கிற தொண்டர்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திமுக நிர்வாகிகளுக்கே ஒன்றும் புரியல. என்னங்க எலெக்ஷன் வரும்போது இன்னுமே நீங்கள் கூட்டணியை முடிவு பண்ணலை, என்னென்ன தொகுதி பங்கீடு இதெல்லாம் எதுவுமே முடிவு பண்ணாமல் என்ன இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு திமுக நிர்வாகிகளே கடுமையான குழப்பத்திலே அச்சத்திலே இருக்காங்க. ஏன்னா கூட்டணி இல்லைன்னா திமுக இல்லை, கூட்டணி இல்லாமல் அவங்களால ஜெயிக்க முடியாது. ஒன்ஸ் இங்கேருந்து காங்கிரஸ் கிளம்பிச்சு அப்படின்னா அடுத்து விசிகா கிளம்பிடும். கம்யூனிஸ்ட்டும் பிரச்சனையில் இருக்குது. அப்போது இன்றைக்கி வந்து தலைக்கு மேலே கத்தி தொங்கிக்கிட்டு இருக்குது திமுகவுக்கு. அப்போது திமுக தோக்க தான் போகுது அப்படின்னு கூட்டணி கட்சிகளே நம்புகிறாங்க. அப்போ இல்லை நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால தான் இந்த ஸ்டண்டெல்லாம் 5000 ரூபா போட்டோம் பாருங்கள், மகளிர்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைச்சு கூட்டணியில் இருக்கிறவங்கள ஒரு நம்ப வைக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுற ட்ராமா தான் இந்த பணத்தை போடுறது. இதெல்லாம் மேம் உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையபானோட பண்றதுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி.